வேறு நான் பல முறை சொன்னது ஏன்னா தெரியாது, அதான் இனிமேல் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். நான் பல முறை சொன்னது, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்காதீங்க, தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி வைங்க. லெட் தம் வின் எலெக்ஷன்ஸ். இப்போ பார்ட்டி ஏ வின்ஸ் 20, பார்ட்டி பி வின்ஸ் 30, இதெல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்க முடியுமான்னு சிந்தித்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கூட்டணி, நீங்கள் சொன்ன கேள்வி, கேட்ட கேள்வி சிறந்த கேள்வி தான். இப்போ நான் ஒரு கட்சியோட சேர்த்து இணைஞ்சு நிற்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறேன். எனக்கு அந்த கட்சிக்கு எனக்கும் வந்து மோதலாக இருப்பு, நான் வெளியே வந்துட்டேன்னா அந்த மக்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ யூ ஷுட் ரிசைன் யுவர் போஸ்ட், ஹேவ் அ ரீஎலெக்ஷன். பட் ரீஎலெக்ஷன் பணம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர். இந்த கட்சி தாவலோ நீங்கள் வந்து மக்களிடம் சென்று வாக்கு பெற்ற போது இருந்த கூட்டணியிலிருந்து மாறினால் அந்த பதவி பறிபோகும் என்ற சட்டம் வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பாலிசிலாம் வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் எவ்ரிபடி வுட் ஹவ் சேஞ்ச்ட். அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் சொன்னது உண்மை. பாலிசி ஒரு கட்சி பாலிசி வேறு இருக்கும், கூட்டணிக்காக இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதால் தான் இந்த அவலநிலை ஏற்படுகிறது. என்னை தவறாக கணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் எதுக்காக வந்து என்னை வந்து அப்படி பார்த்தா இன்றைக்கி நான் வந்து 500 கோடியில் வீடு கட்டினேன்னு போடுறாங்க. என்கிட்ட வந்து நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் மனி வித் மீ. அப்படி தான் என்றைக்கும் நான் வந்து இப்படி மாற்றி அப்படி மாற்றி எக்கச்சக்க பணம் சம்பாரிச்சிருப்பேன். யூ ப்ரூவ் தட் மை பேங்க் அக்கௌண்ட் ஹஸ் காட் மோர் தென் 1 crore, ஐ வில் கிவ் யூ 10 crores.